ஸ்ரீம் க்ளீம் க்ளாம் கம் கணபதே வரவரத சர்வஜனமே வசமானாய நமக. ஆனந்த வணக்கம். அன்பர்களே, நிகழ்வுகளிலேயே சிறந்த நிகழ்வு எதுவென்றால் அது விநாயகர் சதுர்த்தி. நம் வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை கேடு வினைகளும் காணாமல் போக, பாவ வினைகளும் காணாமல் போக, விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகரை உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் வைத்து எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதைத்தான் இந்த பதிவில் உங்களுக்காக பதிவு செய்கின்றேன். வரும் வெள்ளிக்கிழமை செப்டம்பர் 10ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. உங்கள் இல்லத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் முழுதாக பதிவு செய்கிறேன். முழுதாக பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள். அன்பர்களே, எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் முதன்மையாக வழிபட வேண்டியது விநாயகர் பகவான் தான். அதனால தான் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தி அன்று, சங்கடகர சதுர்த்தி அன்று ஒரு சூட்சமமான பூஜையை கடந்த சில வருடங்களாக நம்ம செஞ்சுட்டு வரோம். அதில் விநாயகர் சதுர்த்தியை மிக ஆனந்தமாக நம்ம கொண்டாடுவோம். இந்த விநாயகர் சதுர்த்தியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக கொண்டாடுங்க. வெள்ளிக்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி செல்வ வளத்தை ஈர்த்து நம்ம வாழ்க்கையே வளப்படுத்தக்கூடியது. விநாயகரை எப்படிங்க வழிபடலாம்? எப்படி வேணாலும் வழிபடலாம். அருகாமையில் இருக்கக்கூடிய புல்லை பறித்து வைத்து வழிபடலாம். வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சளை பிடித்து வைத்து வழிபடலாம். சாணத்தை எடுத்து அருகமுள்ள கலந்து பிடிச்சி வச்சு வழிபடலாம். நீங்கள் மனதில் நினைத்தாலே போதும் வந்து வழிபட்டு நம்மை வழிநடத்துவார் விநாயகர் பகவான். எக்காரியமாக இருந்தாலும் முதல்ல விநாயகர் பகவானை செய்வதற்கு காரணம், வைத்து வழிபடுவதற்கான காரணம் என்னவென்றால், விநாயகர் பகவான் இருந்தால்தான் காரிய தடை ஏற்படாது. விநாயகர் பகவான் வந்தால்தான் அந்த காரியமே சித்தி பெறும். அந்த முதல் வணக்கத்துக்குரிய முதல்வனை வரும் வெள்ளிக்கிழமை காலை வீட்டில் எல்லாரும் நல்லா குளிச்சுட்டு, அதற்கு முந்தின நாள் வீட்டை நல்லா சுத்தப்படுத்திட்டு, வீட்டு வாசலில் அழகாக தாமரை வடிவத்தில் வரக்கூடிய கோலத்தை போட்டுட்டு, அதில் ஒரு சாணத்தை பிடிச்சு அல்லது மஞ்சளை பிடிச்சு வச்சு, அதில் அருகம்புல்ல மேலேயோ அல்லது செம்பருத்தி பூவோ குத்தி வையுங்க. அது வச்சாவே அது விநாயகரை ஆகர்ஷணப்படுத்தக்கூடிய கோலமாக அமைந்துவிடும். இது நம்பர் 1. அதற்கப்புறம் உங்கள் வீட்டு நிலவு வாசலில் நல்ல மஞ்சளை தேய்ச்சிட்டு, அதில் சென்டரில் பிள்ளையார் சுழி போடுங்க. வாசலில் பிள்ளையார் சுழி போடுறது விநாயகர் சதுர்த்தி என்று போடணுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. நிலவில் ஊனு போட்டு கீழே ஒரு கோடு போட்டு அதுக்கு கீழே ஒரு பொட்டு சிவப்பில் வையுங்க. அது வச்சதுக்கப்புறம் மாவிலை கட்டுங்க. அதற்கப்புறம் உங்களோட சாமி ரூமில் ஒரு வாழை இலையை போட்டு அதில் நிறைய அரிசி போட்டு ஒரு கும்பம் வச்சு, அந்த கும்பத்துக்கு மேலே ஒரு தேங்காயை வைக்கணும். அதற்கு முன்னாடி கும்பத்துக்குள்ளே தண்ணீர் ஊற்றி, பன்னீர் ஊற்றி, ஏலக்காய், வெற்றிலை, மாவிலை, துளசி, கொஞ்சோண்டு புனுகு இதையெல்லாம் போட்டு அந்த தேங்காயை நல்லா மஞ்சளாக தேய்ச்சி அதில் பொட்டு வச்சு அன்னைக்கு அந்த விநாயகரை சக்தி விநாயகராய் வழிபடுங்கள். அந்த தேங்காயை நல்லா அலங்காரம் பண்ணி அதற்கு முன்னாடி ஒரு வெத்தலையில் மஞ்சளை பிடிச்சு வையுங்க. அப்படி மஞ்சளை பிடிக்கும் போது நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் கம் கணபதியே நம, ஓம் கம் கணபதியே நம என்கின்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி பிடிச்சி பிள்ளையார வையுங்க. வச்சுட்டு அதுக்கு முன்னாடி சிறுசாக மூஞ்சுரி இலையை வைக்கணும். இப்படி வையுங்க. இல்லை நான் கடையில் விநாயகர் வாங்க முடியும் அப்படின்னா களிமண், சுத்தமான களிமண்ணில் வாங்கி அந்த விநாயகரை அங்கே வச்சுட்டு, அதற்கு அப்புறம் விநாயகருக்கு பிடிச்சது எல்லாமே நீங்கள் செய்யலாம். என்ன இயல்பாக செய்யலாம்? அவல் செய்யலாம், பொறி வைக்கலாம், அதற்கு அப்புறம் கொழுக்கட்டை வைக்கலாம், அதற்கப்புறம் பொறி உருண்டை வைக்கலாம். மகாலட்சுமியை வசியப்படுத்துவதற்கும் விநாயகரை வசியப்படுத்துறதுக்கும் மஞ்சள் நிற லட்டோ அல்லது பூந்தியோ வைக்கலாம். உங்கள் வீட்டில் அந்த நாளில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு உணவை, இறைவனுக்கு எதை கொடுத்தா நீங்கள் ஆனந்தப்படுவீங்களோ அதை சமைச்சு வச்சுட்டு, விநாயகருக்கு முன்னாடி விநாயகருக்கான மூல மந்திரம்னு சொல்லக்கூடிய ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளாம் கம் கணபதே வரவரத சர்வஜனமே வசமானாய நமக என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்காக சொல்கிறேன் விநாயகரை வசியம் செய்யக்கூடிய மந்திரம். அந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி உங்கள் கையில் இருக்கக்கூடிய வெள்ளை நிற மலர்களால் அல்லது அருகம்புல்லால் அர்ச்சனை செய்யுங்க. நீங்கள் வச்சிருக்கக்கூடிய மஞ்சள் பிள்ளையாருக்கு
அதற்கு அப்புறம் ஓம் கம் கணபதியே நம என்கின்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி அர்ச்சனை செய்யுங்க. அதற்கப்புறம் விநாயகர் அகவல் சொல்லணும். விநாயகர் அகவல் ரொம்ப பெருசாக இருக்குது, ஔவையார் அருளியது. அந்த விநாயகர் அகவலை கீழக்கக்கூடிய டெலகிராம் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு உங்கள் மொபைலுக்கு நான் விநாயகர் அகவலை அனுப்பி விடுறேன், அதை பயன்படுத்திக்கோங்க. அதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் குடும்பத்தோடு சேர்ந்து விநாயகர் பகவானுக்கான போற்றி 108 போற்றியை சொல்லி இந்த வழிபாட்டை பண்ணலாம். அதற்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பிரசாதத்தில் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுங்க. அந்த மஞ்சள் பிள்ளையாரை 3 நாள் வச்சு வழிபட்டுட்டு அதற்கு அப்புறம் கரைச்சி வீடு முழுவதும் தெளித்து விடுங்கள். களிமண்ணில் வச்சிருக்கக்கூடிய விநாயகரை 3 நாள் கழித்து ஏதோ ஒரு நீரோடைக்கு போய் ஆத்மார்த்தமாக வேண்டி அதையே நீரில் கரைக்கலாம். இது எளிய முறையில் உங்கள் வீட்டில் செய்யக்கூடிய வழிமுறை. பெஸ்ட்டு டைம் காலையில் நீங்கள் சரியாக வெள்ளிக்கிழமை காலையிலே 6 மணியிலிருந்து 11 மணிக்குள்ளே செய்யலாம். அல்லது நீங்கள் மாலை நேரத்தில் 4 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை செய்யலாம். அனைவரும் இந்த வழிபாட்டை செய்து வளம் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நம்மளோட ஸ்டார் ஆனந்தராம் பரிகாரம் சேனலில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே விநாயகரின் முழு ஆற்றலும் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்திக்கின்றேன். அந்த நாளில் சிறப்பு நேரடி ஒளிபரப்பையும் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதை அனைவரும் பார்த்து பயன்பெற்று வழிபாடு செய்யுங்கள். வளம் பெற்று நலம் பெறுங்கள். எல்லாம் வல்ல சக்தி கணபதியும் எல்லாம் வல்ல செல்வ கணபதியும் நம்முடனே இருந்து நம்மை காத்து வழிநடத்தி வளம் பெற வைப்பார். ஜெய் கணபதி, ஜெய் ஜெய் கணபதி.